ஹே காய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா த இம்பாசிபிள்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சம்பவத்தை கண்ணால பார்க்கணும்னு சில பேத்துக்கு ஆசை இருக்கும். இந்த சம்பவத்தை காதால இப்பயாவது கேட்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும்ல. அதை தான் நம்ம இப்ப படமா பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சுதான் இந்த படமா எடுத்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது. இதோட ஒன்னே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2004 டிசம்பர் 26 இந்த வருஷத்தை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த வருஷத்துல இந்தியன் ஓசியன்ல இருந்து ஒரு பெரிய சுனாமி ஏற்பட்டது. அந்த சுனாமி இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, இந்தோனேசியா இந்த மாதிரி பல பகுதிகளில் அதோட தாக்கம் இருந்தது. அப்படி ஒரு நாள் ஜப்பான்ல இருந்து தாய்லாந்து சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி அமெரிக்கக்காரங்க வந்து வராங்க. அப்படி வரும்போது அந்த ஒரு சுனாமி ஏற்படுது. அதுல நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்களுக்கு 3 பசங்க. அதுல நம்ம ஹீரோ கூட மூத்த பையன் லூக்கஸ்னு ஒருத்தனும், இன்னொரு பக்கம் அந்த 2 குட்டி பசங்க அவங்க அப்பா. இந்த மாதிரி 2 டீமா அந்த சுனாமியில வந்து காணாம போறாங்க, பிரிஞ்சு போயிறாங்க. பல பேர் சாவுக்கு உள்ளாகிறாங்க, பல பேர் காயம் படுறாங்க, பல பேர் காணாமையே போறாங்க. இன்னும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாம பச்சை தண்ணி கூட இல்லாம செத்து போறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த அம்மாவும் பையனா இருக்கட்டும், அந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவும் இருக்கட்டும், சுனாமியில தொலைஞ்சு போன அவங்க திரும்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்களா, இல்ல இங்க இருந்து திரும்பவும் ஜப்பானுக்கு கிளம்பி போனாங்களா, இவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத ஒரு செம்ம கதையா, ஒரு ஃபீலிங்கா, ஒரு த்ரில்லரா பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை நம்ம டைரக்டா உள்ள போய் பாத்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு ஏரோப்ளேன் தான் காமிக்கிறாங்க. இதுலயுமே நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க எல்லாருமே வந்து பயணம் செஞ்சுட்டு போறாங்க. இந்த ஏரோப்ளேன் எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா தாய்லாந்துக்கு தான் போகுது. இப்போ இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற இவங்க பேரெல்லாம் சொல்லிடுறேன். முக்கியமா இந்த இருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம ஹீரோயினி. இவளோட பேரு மரியா. அப்படியே இன்னொரு பக்கம் இவன் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் பேரு ஹென்றி. இவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதுல மூத்தவன் பையன் பேரு லூக்கஸ். அவனுக்கும் தம்பி இருப்பான் பாத்தீங்களா, அவன் பேரு தாமஸ். அவனுக்கும் ஒருத்தன் தம்பி இருப்பான் பாத்தீங்களா, அவன் பேரு சைமன். இப்படி ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா கிறிஸ்துமஸ் ஈவுக்கு தாய்லாந்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து கிளம்பி போறாங்க. ஃபிளைட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் கார்லயுமே அப்படியே போறாங்க. அது அப்படியே பயங்கரமா காமிக்கிறாங்க. இப்ப கார்ல இருந்து ஒரு இடத்துல இறங்குறாங்க பாத்தீங்களா, இந்த இடம் தாய்லாந்துல உள்ள லாக்ங்கிற இடத்துல உள்ள ஆர்கிட் பீச் ரெசார்ட்ங்கிற ஒரு ரெசார்ட்ல தான் இறங்கி இருக்காங்க. இவங்களை கைடு பண்றதுக்குன்னு ஒருத்தன் தாய்லாந்து கார் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே இவங்களை கூட்டி போயிட்டு இங்க பாருங்க, நீங்க ஒரு நல்ல ரெசார்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த ரெசார்ட் ஓபன் பண்ணியே 2 வீக் தான் ஆகுது. இது ஒரு அமைதியான ரெசார்ட், சூப்பரான ரெசார்ட். இங்க இருந்து உங்களுக்கு கடல் சூப்பரா தெரியும். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தாய்லாந்து காரனமே போடு ஓடுன்னு போட்டுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் இருப்பா பாத்தீங்களா மரியா, அவளுமே சொல்றான், ஆமா நாங்க அதுக்காண்டியே 3வது மாடி புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாரி மேடம், ஆல்ரெடி அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 3வது மாடி தான் வேணும்னு ஒத்த கால நின்னாங்க, அவங்கள நாங்க தங்க வச்சிட்டோம். ப்ளீஸ் மேம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாடியில செகண்ட் மாடியில தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நாங்க செகண்ட் மாடியில தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஓகே மேடம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தாய்லாந்துக்காரன் கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து டாக்டரா இருக்கேன், இப்போ ஹாஸ்பிட்டல் போறது கிடையாது, ஆனா ஏன்னா குழந்தைகள் பாத்துக்கணும் அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே நீங்க ஜப்பான்காரங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஜப்பான் மாதிரியே இல்லையே நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா நாங்க அமெரிக்காக்காரங்க, நாங்க ஜப்பான்ல போய் குடிபெயர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படி வரையலா, சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த லூக்கஸ்னு சொன்ன பாத்தீங்களா மூத்த பையன், அவனுமே பிரிட்ஜை திறந்து அங்க உள்ள ஜூஸ் பாட்டில் எடுக்கிறான். ஏமா எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். லூக்கஸ் வந்ததும் உன் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணாத, இப்பதான் வந்திருக்கும், அதெல்லாம் எடுக்க கூடாது, அதை அங்க வெய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம லூக்கஸ், ஹென்றி, மரியா, அவங்களோட குட்டி பசங்க இவங்க எல்லாருமே அப்படியே கடலை சூப்பரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பேராஷூட் மாதிரியே சின்ன சின்னதா பறக்க வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்த நாள் விடிஞ்சா கிறிஸ்துமஸ், அதனாலதான் இவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இப்படி சந்தோஷமா சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ரெசார்ட்டுமே வந்து நல்லா பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் இழுக்கணும், அன்னைக்கு கிறிஸ்துமஸ். இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலில காலையில எழுந்ததும் பயங்கரமா வந்து சந்தோஷமா விளாண்டுகிட்டு இருக்காங்க. சரி வெளியே போய் பாப்போம்ட்டு வெளியே போய் பார்த்தா அங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது, காரு இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம லூக்கஸா இருக்கட்டும், அவங்களோட குட்டி பசங்க இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துமஸ்னாலே மார்னிங் நமக்கு கிஃப்ட் கொடுப்பார்ல கிறிஸ்துமஸ் தாத்தா, அதுதான் இங்க. இப்போ அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து பயங்கரமா பீச்சில் விளாண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஓரமா மரியா உட்காந்துருக்கான். இப்படி பயங்கரமா அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 25 அன்னைக்கு நல்லா விளாடுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங், அதாவது டிசம்பர் 26, இதுதான் முக்கியமான நாள். அன்னைக்கு மார்னிங் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல இந்த குட்டி பசங்க எல்லாருமே விளாண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே மரியாவை பார்த்து கேட்கிறாரு, என்னாச்சு வந்ததுல இருந்தே அமைதியா இருக்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இங்க வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா எனக்கு இங்க வந்ததுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம அமெரிக்காவது போயிருக்கலாம், அங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம இங்க சண்டை போட வேணாம், உனக்கு வேற வேலை இல்ல, நான் போயிட்டு பசங்க கூட விளாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு விளாண்டுகிட்டு இருக்கான். இப்போ மரியாவுமே வந்து ஒரு புக் படிச்சுக்கிட்டு இருப்பா. அதுல இருந்து ஒரு பேப்பர் பயங்கரமா பறந்து போய் கண்ணாடியில ஒட்டிக்குது. இவளுமே அதை எடுக்க போகும்போது அந்த கண்ணாடி புல்லா மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த சொட்டு சொட்டு நீரா இருக்குது. இதை பார்த்து என்னடா ஒரு செகண்ட்ல எப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே திரும்பி பாக்குறா. ஒரு பக்கம் பயங்கரமா காத்து
காத்தடிக்குது, இன்னொரு பக்கம் எல்லாமே அதிருது, எல்லாரோட போக்கஸும் அந்த கடலை நோக்கி தான் இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு செகண்ட்ல பயங்கரமா சுனாமி வருது. வந்த செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் எல்லாம் கண்ணாடியை பறக்க விட்டு போறா. இப்ப அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாயிருது எல்லாம். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பயங்கரமான வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது சுனாமி அடிச்சு. அதுல நம்ம ஹீரோயினியுமே, அதாவது மரியா, அவளுமே வந்து ஒரு தென்னை மரத்தை ஒட்டி நல்லா கட்டி பிடிச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா லூக்கஸ் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான் வெள்ளத்துல. இதை பார்த்த மரியா சும்மா இருப்பாளா? லூக்கஸ் எப்படியாவது என் பக்கத்துல வந்துரு லூக்கஸ், வந்துரு லூக்கஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கான். இதை பார்த்த மரியா சும்மா இல்லாம, சரி இருடா நான் வரண்டாம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து அந்த மரத்தை விட்டு இவளுமே வந்துடுறான். இவ பண்ண பெரிய தப்பு அந்த மரத்தை விட்டதுதான். ஆனா மரத்தை விடாமே இருக்கும்ல, மகனும் முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி இவளுமே அவன் பின்னாடியே போய்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் இவனுமே போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது. அந்த போர்டை பிடிச்சுக்கிறான். இவன் போர்டை பிடிச்சிட்டா. அவன் எனத்தரா பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அவ வெள்ளத்துல அடிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கா. மகனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மரத்தை விட்டவ அவ. இப்போ ரெண்டாவது அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்டையுமே விட்டுட்டு இவன் அவங்க அம்மா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் காப்பாத்தணும்ட்டு. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவளோட வயித்துல, அதாவது மார்பு பகுதியில பயங்கரமா ஒரு குச்சி குத்திருது தண்ணிக்குள்ள. அதையுமே தெல்ல தெளிவா காட்டுவாங்க. இப்ப லூக்கோஸுமே ஒரு பக்கம் பின்னாடி போய்கிட்டே இருப்பான். பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான பெட் இருக்கும். அந்த பெட்ல இவன் தொத்திப்பான், இன்னொரு பக்கம் அவளும் தொத்திப்பா. இவங்க ரெண்டு பேருமே தொத்திப்பாங்க. அடிக்கிற வெள்ளத்துல அந்த பெட்டு தண்ணியா விழுவிழுன்னு தான் இருக்கும். அதை பிடிக்க கூட முடியாது. பிடிக்கிறதுக்கு எசவும் கிடையாது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சா மட்டும்தான் முக்கியம். இவங்களுமே ட்ரை பண்றாங்க கையை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இவங்களால பிடிக்கவும் முடியல. அப்படியே வலிகி அந்த ஒரு பெட்டு எதுலயும் முட்டி நிக்குது. முட்டின செகண்ட் இவங்களுமே ரெண்டு பேருமே தனித்தனியா போயிடுறாங்க. ஒரு செகண்ட் இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பார்க்கும்போது அடங்கொப்பத்தா இந்த மாதிரியாடா சுனாமி வந்துச்சு. சத்தியமா நீச்சல் தெரியாதவன் ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீச்சல் தெரிஞ்சவனுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்துருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு படபடன்னு இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது லூக்கோஸுமே அப்படியே வெயிட் பண்ணி பாக்குறான். ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சுனாமி திரும்பவும் ரிட்டர்ன் ரெண்டாவதா வருது ஒரு சுனாமி. அந்த ரெண்டாவதா ஒரு சுனாமி அடிச்சிச்சு பாத்தீங்களா? அந்த ஒரு பயங்கரமான இரும்பு வந்து நம்ம லூக்கஸ் தலையில மண்டு அடிச்சிருது. அடிச்ச ஒரு செகண்ட் காதலே பொழிச்சுன்னு வச்சா எப்படி இருக்கும், குயின்னு இருக்குமா, அந்த மாதிரி குயின்னு காமிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள போன ஒரு செகண்ட்ல திரும்ப அவன் மேல எழுந்து வந்து அங்க உள்ள ஒரு பெரிய போஸ்ட் கம்பம் மாதிரி இருக்குது. அதையுமே பிடிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அம்மா எங்கம்மா இருக்கீங்க, அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் இவனுமே. அப்போ செத்து போன மாதிரி பொறுமையா ஒரு உருவம் போய்கிட்டு இருக்குது தண்ணியில மிதந்து. அது வேற யாரும் கிடையாது, மரியா, அதாவது லூக்கஸோட அம்மா தான். இதை பார்த்த லூக்கஸ்மே மாம் இங்க வாங்க மாம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ்மே அவங்க பக்கத்துல போயிட்டு ரெண்டு பேருமே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஹக் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மாம் என்னை விட்டு போயிடாதீங்க மாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பயப்படாத கண்ணா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன், என்னை விட்டு நீ போயிடாத, நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் ஒன்னாவே தான் இருக்கணும், நீ கவலைப்படாத கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அங்க ஒரு பெரிய தென்னை மரம் தெரியுது மிதந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூக்கஸ் பிடிச்சது இல்லாம அது மேல ஏற ட்ரை பண்றான். லூக்கஸ் இது மேல ஏறாத, ஏறினா தண்ணிக்குள்ள போயிரும், நம்ம ரெண்டு பேரும் திரும்ப மிதந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. சரி மாம் நான் இறங்கல அப்படிங்கிற மாதிரி கட்டியா பிடிச்சிக்கிறாங்க அந்த தென்னை மரத்தை. இப்போ தண்ணி ஓரளவுக்கு வத்துனதுக்கு அப்புறம் லூக்கஸோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோயின், இவங்க ரெண்டு பேருமே ஒத்தையடி பாதை மாதிரி பெரிய பெரிய புல்லா இருக்குது, ஏகப்பட்ட சகதி, அதுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. லூக்கஸுமே இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த மரியா இருக்கா பாத்தீங்களா ஹீரோயினி, அவ காலு அப்படியே சத பிஞ்சு இருக்குது. அதை தெல்ல தெளிவா காமிக்கிறாங்க. இதை பார்த்து லூக்கஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா ஒரு நிமிஷம் திரும்பி பாருமா அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்றான். இதை பார்த்து அவளுமே திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா அவளோட மார்பு பகுதியில பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அம்மா சாரிமா, நெஞ்சில பயங்கரமா அடிபட்டு இருக்குது, அது என்னன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோனியுமே ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிறான். இப்ப இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய கட்டுக்கம்பி ஒண்ணு கிடக்குது. அந்த கட்டுக்கம்பி எடுத்து அவ புண்ணுல சதையை கிழிச்சுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த சதையை ஒன்னா வச்சு அவளுமே அந்த கட்டுக்கம்பியை வச்சு இறுக்கமா கட்டிக்கிறான். இப்ப லூக்கஸ்மே மாம் நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், அங்க பெரிய மரம் தெரியுது பாத்தீங்கன்னா, அங்க போய் நம்ம ஏறி உட்காந்துப்போம், ஏன்னா இன்னொரு சுனாமி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பிரிஞ்சிருவோம், நம்ம செத்து போயிருவோம், வாங்கம்மா அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சின்ன பையன் குரல் தூரத்துல இருந்து இவங்களுக்கு கேக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோனி மரியாவுமே, இங்க பாரு அவங்க நம்மளோட பசங்களா இருப்பாங்க, உன் தம்பியா இருக்கும், வா நம்ம அவங்களை தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லூக்கஸ் டென்ஷன் ஆயிடுறான். மாம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது சுனாமி, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு கூட தெரியாது, அவங்க செத்து கூட போயிருக்கலாம், நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுறான். இத பார்த்த மரியாவுமே சரி ஓகே பையன் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பும் அப்படின்ட்டு சோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது நிறைய குப்பை ஒரு குட்டி பையன் மேல போட்டு அடைச்சிருக்குது. இதையுமே லூக்கஸ் பார்த்துட்டு மாம் அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் பாரு, அவனை போய் பாப்போம், தம்பி மாதிரியே இருக்கான், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு குப்பையெல்லாம் எடுத்து பாக்குறான். லாஸ்ட் பார்த்தா அவனோட தம்பியும் கிடையாது, அது வேற யாரோ ஒரு குட்டி பையன். அவனையுமே எழுப்பி இங்க பாரு என்னோட பேரு லூக்கஸ், உன்னோட பேரு என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னோட பேரு டேனியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹாய் டேனியல், வா டேனியல் நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், வா நான் அவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பையனையுமே தூக்கிட்டு அந்த மரத்து பக்கத்துல போயிடுறாங்க. அந்த ஒரு குட்டி பையனையுமே மரத்துல எப்படியோ ஏறி உட்கார வச்சிடறான் நம்ம லூக்கஸ். உட்கார வச்சதுக்கு அப்புறமா நான் இவனை உட்கார வச்சுட்டேன், நான் உங்களை
அவங்கள ஏத்தி விடுறதுக்கு கீழே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மரியா செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இங்க பாரு, என்னால முடியும், எனக்கு ஒண்ணு அப்படி அடிபடல அப்படிங்கிற மாதிரி தெளிவா தோரணையா பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஏறி வாங்க மாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குட்டி பையன் அதாவது லூக்கஸ்மே சொல்லிடுறான். இப்போ இவளும் ட்ரை பண்ணி பாக்குறா, ஏற முடியல. ஏன்னா பயங்கரமான அடி, நம்மளே பார்த்தோம்ல வீடியோல. அப்போ எப்படி இருந்திருக்கும், இவளால ஏறவே முடியல. சரி ஓகே மாம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கீழே இறங்கி மாம் என் கையில முதிச்சு ஏறுங்க மாம் அப்படின்னு சொல்றான். அவளுமே அவன் கையில முதிச்சு ஏறான். எனக்கு இதுல என்ன டவுட்னா, எப்படி வெயிட்ட தாங்கினா இவன், அதுதான் எனக்கு இது. எப்படி அவன் கையில முதிச்சு முதுகுல மிதிச்சு எப்படி ஒரு வழியா மரத்துல ஏறிடுறான். நம்ம லூக்கஸ்மே ஒரு பயங்கரமான தைரியசாலி தான் சொல்லணும். அவங்களையுமே ஏற வச்சுட்டு இவனும் மேல ஏறிக்கிறான். மேல ஏறினதுமே அந்த மரத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருப்பான். அந்த பாட்டிலையுமே வந்து மாம் இந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடிங்க, உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஜூஸை இவளுமே கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த டேனியல் சொன்ன பாத்தீங்களா குட்டி பையன், அவனுக்குமே குடுக்குறான். அவன் குடிச்சிட்டு நம்ம லூக்கஸும் திரும்ப கொஞ்சம் மூலம் குடிக்கிறான். இப்படி குடிச்சிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனு கூட தெரியாம அந்த குட்டி பையன் டேனியல் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோயினி மரியாவோட கைய பிடிச்சி ஒன்னும் இல்ல நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கைய தடவி கொடுக்குறான். இத பார்த்து ரெண்டு பேருமே செம்ம சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு குட்டி பையனுக்கு இது தோணுது பாத்தீங்களா, அதுதான். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே டயர்ட் ஆகி அப்படியே அந்த மரத்திலேயே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு விஷுவலையும் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாருங்க யானை பயங்கரமா செத்து போய் கிடக்குது, இன்னொரு பக்கம் பெரிய மீன் செத்து போய் கிடக்குது, இன்னொரு பக்கம் நிறைய மனுஷங்க செத்து போய் கிடக்காங்க, வயலா இருக்கட்டும் பெரிய பெரிய மரம் செதஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த தூரத்துல இருந்து ஒரு விஷுவல் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாமே சுக்கு நூறா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சுனாமி பயங்கரமா ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்குது. லூக்கஸ்மே பொறுமையா கண்முழிச்சு பாக்குறான். தூரத்துல இருந்து யாரோ வர மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அந்த தாய்லாந்துக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான். இத பார்த்தா நம்ம லூக்கஸ் இங்க பாருங்க என்ன பாருங்க நாங்க இங்க தான் இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுமே இவங்களை பார்த்ததும் சரி ஓகே உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூக்கஸ் வழியில உள்ள எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஒரு பெரிய ஒருமே மரியா வந்து அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தூக்க முடியாது, அவ்வளவு வெயிட் அந்த தண்ணிக்குள்ள தூக்க முடியாது. ஏன்னா சகதி வேற எப்படி தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே அந்த வழினால ரொம்ப ரத்த போக்கு வேற உண்டாயிருக்குது. அப்படிங்கும்போது மயக்கம் வந்துருச்சு. இப்போ இவங்க இருக்கிற கிராமத்துக்குமே கொண்டு போயிட்டு இவளுக்கு நல்லா தண்ணி எல்லாம் தொளிச்சு அங்க உள்ள பாட்டி மாருக தாத்தா மாருக தண்ணி எல்லாம் தொளிச்சு அவளையுமே எழுப்பி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இங்க பாருமா உனக்கு ஒண்ணும் கிடையாது, நாங்க இருக்கோம், நீ பயப்படாத, தாய்லாந்து எங்க மண்ணுமா, எங்களை தேடி நீ வந்திருக்க, உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம், உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினியுமே தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மாரெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கதவை வெட்டு வந்து அந்த கதவுல இவளை படுக்க போட்டு இவளையுமே வண்டியில ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியுமே லூக்கஸை பார்த்துட்டு லூக்கஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்ன தனியா விட்டுறாத லூக்கஸ், என் கூட இரு லூக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மாம் நீ பயப்படாத மாம், எதுக்கும் பயப்படாத, நான் உங்க கூட மட்டும் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்களுமே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேரு செத்து போய் நிறைய பணங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய குழந்தைகள் அம்மா அப்பாவை காணாம தவிச்சு போய் நிக்குது. இன்னும் சில பேர் எங்களுக்கு வண்டி கிடைச்சிடாதா, எப்படியாவது எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வழியில நிக்கிறாங்க. இதுலயும் நம்ம லூக்கஸ் வந்து நம்ம தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியாதா, நம்ம அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியாதான்ட்டு போற வழியெல்லாம் உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு கண்ணுல யாருமே தென்படல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் புல் ஆயிருச்சு, இதுக்கு மீறி யாரும் இங்க கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா டேய் லூசு பைய, அவன் செத்து போய் நொந்து போய் வந்துகிட்டு இருக்காங்க, உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய ஒருமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. இப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள டிவில ஒரு நியூஸ் சேனல்ல வந்து சுனாமி வந்ததை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே நம்ம லூக்கஸ் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படியாடா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி அம்மா கிட்ட போவோன்ட்டு திரும்பினா இன்னொரு தீ இந்த சுனாமில அடிபட்டு காலெல்லாம் உடஞ்சு போய் அவளையுமே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். சரி அம்மா பக்கம் போவோன்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பெரியவர் இருக்காருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவரை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒரு மாதிரியே இருக்குது. அவருமே வந்துட்டு இங்க பாரு உங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க அப்படின்ட்டு தாய்லாந்து பாஷையில வந்து பேசுறாரு. சரி தாத்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு இவனுமே உள்ள போய் பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோனியுமே ரொம்பவுமே அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. லூக்கஸ் என் காலை பாரு, என் கால் ரெட் கலர்ல இருக்கா கருப்பு கலர்ல இருக்கான்னு பாக்க சொல்றான். மாம் ரெட் கலர்ல தான் மாம் இருக்குது, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல கருப்பு கலர்ல இருந்தா நான் செத்து போயிருவேன், ஏன்னா எனக்கு ரத்தப்போக்கு அதிகமாயிருச்சு, அதனால என் உடம்பு பிளாக் கலர்ல ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி மாம் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்க பாரு ஃபர்ஸ்ட் இந்த காயத்தெல்லாம் கிளீன் பண்ணணும், அங்க மேல மெடிசன் இருக்கு பாரு, அந்த மெடிசனை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா லூக்கஸுக்கு எந்த மெடிசன் என்னது ஏதுங்கிறது ஒண்ணுமே புரியல. இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க டாக்டருமே வந்துடுறாங்க. டாக்டர் வந்ததுமே நம்ம ஹீரோயினி அவரை பார்த்து இங்க பாருங்க நானும் ஒரு டாக்டர் தான், எனக்கு மார்பு பகுதியிலையும் கால்லையும் பயங்கரமா அடிபட்டு இருக்குது, ரத்தப்போக்கு அதிகமாயிருச்சு, வேமா காப்பாத்துங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த டாக்டருமே அங்க உள்ள மெடிசன்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த புண்ணெல்லாம் கிளீன் பண்றாங்க. புண்ணை கிளீன் பண்ணி நம்ம ஹீரோயினி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து வெட்டி தூக்கி போட்டு அவங்க மார்பு பகுதியில பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த மார்பு பகுதியில கெட்டு போட்டு விட்டுறாங்க ஃபுல்லா. இவளுக்கு முழுமையா ஆபரேஷன் பண்ணல, கெட்டு மட்டும் தான் போட்டு விட்டுருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளையுமே ஒரு இடத்துல படுக்க போட்டுறாங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது லூக்கஸ்மே வந்து ஒரு ஆரஞ்சு
ஆரஞ்சு பழத்தை உரிச்சு இங்க பாருங்க மாம், நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க, ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமா இருக்குது, நீங்க இந்த ஆரஞ்சு பழம் பீஸை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீஸையுமே கொடுக்குறா. அதையுமே அவ சாப்பிட்டுறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பேஷண்ட் இருக்கா, அவளையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி இங்க பாரு உங்க நேம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்காங்க. என்னோட பேரு மரியா, உங்க பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி இவளும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. ஆனா இவளுமே அமைதியா இருந்த அந்த கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஒண்ணு இருக்குது. இதை பார்த்த மரியாவுமே இங்க பாருங்க சைடுல திரும்புங்க சைடுல திரும்புங்க அப்படின்னா தான் வாமிட் எடுக்க முடியும், கெட்டதெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு காது கேக்குதா என்னன்னு தெரியல. அவளுமே அப்படியே அமைதியா சில மாதிரி இருக்கா. இதை பார்த்த லூக்கஸுமே அவளை ஒன் சைடா படுக்க வச்சிடறா. அவ வாமிட் எடுத்துறா. இவ வாமிட் எடுத்து அடுத்த செகண்ட் மரியா நம்ம ஹீரோயினியுமே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. பிளட் வாமிட். இவ வாயில இருந்து பிளட் வாமிட் வரும்னு பார்த்தோம்னா அப்படியே ஒரு கயிறு மாதிரி நூல் நூலா என்னென்னமோ வருது. இத லூக்காஸால பார்க்க கூட முடியல. ஆனா அது எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ நார்மலா ஆயிடுறா எப்பவும் போல. இப்ப இவங்க நார்மலா ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தர் அவங்களோட ஃபேமிலி பேரை சொல்லி சொல்லி எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்த நம்ம ஹீரோயினி மரியாவுமே லூக்கஸ் நீ வந்து எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், யார் யாரு காணாம போயிருக்காங்களோ அவங்ககிட்ட நேம் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. லூக்கோஸுமே சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தேடி போய்கிட்டு இருக்கான். அப்படி தேடி போகும்போது பயங்கரமா அவங்களோட ஃபேமிலியோட பேரு சொல்லி அவங்களோட பையன் பேரு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். இங்க பாருங்க காம் டவுன் ஆகுங்க, அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பையன் பேரு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அவருமே என்னோட பையன் பேரு வந்து ஜோசப், இதான் என்னோட ஃபேமிலி போட்டோ, என்னோட ஃபேமிலி போட்டோவை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன லூக்கஸ்மே வந்து அதை எடுத்துட்டு தேட கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான். லூக்கஸ்மே ஜோசப் ஜோசப் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பெட்ல படுத்திருந்தோமே இங்க பாரு என்னோட பையனையும் காணும், என்னோட பையன் பேரு சொல்றேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் படுத்திருக்கவரு என்னோட பொண்ணு பேரு அண்ணா மேரி, அவளையும் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாத்தி மாத்தி ஒவ்வொரு பக்கம் பேரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு. ஆனா சலிக்காம நம்ம லூக்கஸுமே வந்து சரி ஓகே நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி போற வழியெல்லாம் நிறைய பேரு இங்க பாரு என் பையன் பேர் எழுதிக்கோ, என் புள்ள பேர் எழுதிக்கோ, என் ஒய்ஃப் பேர் எழுதிக்கோ, இவங்க பேர் எழுதிக்கோ, அவங்க பேர் எழுதிக்கோன்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம லூக்கஸ்மே வந்து மார்டன் மார்டன் சொல்லி கத்திட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ போய்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு பையனுமே என் பேர் தான் மார்டன், யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே பைய திரும்பி பார்ப்பான். அதுவும் ஒரு சந்தோஷம் தானே, உன் பேர் தான் மார்டனா, உன்னை தேடி உங்க அப்பா தான் என்ன அனுப்பி விட்டாரு, நீ இங்கேயே வெயிட் பண்ணி நீ வராத, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி காயம் பட்டிருக்குது, நான் உங்க அப்பாவை இங்க கூட்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த ஒரு குட்டி பையனுமே இல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு உனக்கு சரியா அடிபட்டிருக்குது, நீ இங்கே இரு, நான் உங்க அப்பாவை கூட்டி வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ்மே ஓடி போய் அவங்களையுமே கூட்டி வரான். கூட்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, அந்த மார்டனும் அவங்க அப்பாவும். அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா. ஆக்சுவலா நம்ம ஒரு திருவிழால காணாம போயிட்டாலே நம்ம அப்பா அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலும் திருவிழால நீங்க காணாம போயிருப்பீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா பக்கத்துல இருப்பாங்க, அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் நமக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ லூக்கஸ்மே ஒரு வழியா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவங்க அம்மா இருக்கிற பெட்டுக்குமே வரான். அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மாவே காணும், வெறும் பெட்டு தான் இருக்குது. இத பார்த்து மாம் எங்க மாம் போனீங்க எங்க மாம் போனீங்கன்னு பயமா கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இருக்கிற பெட்ல இன்னொருத்தவங்களை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இத பார்த்து லூக்கஸ்மே இங்க பாருங்க இது எங்க அம்மாவோட பெட், இங்க வைக்க கூடாதுன்னு தள்ளி விடுறான். அங்க உள்ளவங்ககிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். இத தூரத்துல இருந்து பார்த்த ஒரு நர்ஸுமே இங்க பாரு நீ எது கத்திக்கிட்டு இருக்க, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே குட்டி பசங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போயிட்டு அவங்க அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பேரு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீ இங்கே இரு, உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து போயிடுறாங்க. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்மளோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அதாவது ஹென்ரியை தான் காமிக்கிறாங்க. ஹென்ரியுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. மரியா லூக்கஸ் தாமஸ் சைமன் எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். ஹென்ரியை சுத்தி ஒத்த போட்டு மனித நடமாட்டமே கிடையாது. ஹென்றி இன்னும் அந்த ரெசார்ட்ல தான் இருக்கான். இப்போ ஹென்ரியுமே அந்த ரெசார்ட்டுக்குள்ள போய் அவனுமே தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு சேர்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஏறி அவனை கீழே விழுந்துக்கிறான். இந்த சவுண்ட் கேட்டு மேல இருந்து ஒரு ஓட்ட வழியா எட்டி பார்த்த ஒருத்தர் இங்க பாருங்க நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, லாரி வந்துகிட்டே இருக்குது, நம்ம எல்லாருமே மலை மேல போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த மேல உள்ளவன் போனதுமே ஒரு ரெண்டு குட்டி முகம் எட்டி பாக்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட புள்ளதான் தாமஸ் சைமன். இவங்க ரெண்டு பேருமே எட்டி பாக்குறாங்க. டாடி நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா, நாங்க வரோம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ரொம்பவுமே பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. ஏங்க ஒரு 20 வயசு ஆனாலே நம்ம தத்தளிச்சு போயிருவோம். வெறும் 5 வயசும் தாமஸுக்கு 15 வயசு இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். அப்பா அம்மாவையும் அண்ணனும் எங்க அம்மாவும் அண்ணனும் காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க இறந்துருப்பாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தாமஸுமே வந்து கேட்கறான். சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீ பயப்படாத, அம்மாவையும் அண்ணனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான் இங்க பாருங்க எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு உதவி பண்ணணும், நான் அம்மாவையும் அண்ணனையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டி வருவேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரு லாரி வருது அந்த லாரியில ஏறி மலை மேல போய் உட்காந்துருங்க, நான் அங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டாடி நான் சின்ன பையன், நான் ஒன்னும் பெரிய பையன் கிடையாது டாடி,
என்ன ஏன் நீங்க இப்படி தனியா அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருமா அவனே தாமஸே, நீ பெரிய பையன் தான் சரியா, நீ தான் உன் தம்பியை பாத்துக்கணும், அம்மாவையும் உங்க அண்ணனையும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரது என்னோட பொறுப்பு, நீங்க 2 பேரும் பயப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அன்னைக்கு நைட் அப்படியே வெளியே கூட்டி வரான். வெளியே கூட்டி வரும்போது ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இவர் போன் வாங்கி நம்ம கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அவன் டைமே வந்து போனை கேட்கறான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த ஒரு நாயுமே சார்ஜர் கம்மியா தான் இருக்கு, இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பல நாய்கள் இருக்கானுங்க, ஒரு ஹெல்ப் கூட பண்ணாம. இவனுங்க எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வாயிலேயே குத்தணும் போல இருக்குது. இப்போ அவனும் ஹெல்ப் பண்ணாதனால அந்த 2 குட்டி பசங்களையும் அந்த லாரியில ஏத்தி விட்டு பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணுட்டையுமே, இங்க பாருங்க என்னோட பசங்களை நீங்க பாத்துக்கோங்க, நான் கூடி சீக்கிரத்துல என்னோட ஒய்ஃபோடய என்னோட மூத்த பையனோடய நான் இவங்களை தேடி வந்துருவேன், என்னோட பையனை நீங்க பாத்துக்கோங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி ஓகே நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். இப்போ அந்த 2 குட்டி பசங்களையும் நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த செகண்ட்ல அந்த வண்டியும் எடுத்துறாங்க. இப்படியே தூரத்துல இருந்து பாக்குறான், அந்த ஒரு வண்டியுமே கிளம்பிடுது. எதுக்காக இவன் இப்படி அனுப்புறாங்கிறது உங்க எல்லாத்துக்கும் கோவம் இருக்கும் தான். ஆனா திரும்ப இந்த மாதிரி ஒரு சுனாமி வந்துச்சுன்னா அந்த குட்டி பசங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் அந்த ஒரு குட்டி பசங்களை இப்படி அனுப்புறான். இப்ப இவனுமே அன்னைக்கு நைட் இப்படி தேடி போய்கிட்டே இருக்கான். அப்படி தேடி போய்கிட்டே இருக்கும்போது ரோட்டுக்கே போயிடுறான். இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு காரும் வருது. அந்த கார்ல ஏறி இந்த சுனாமினால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஆக்சுவலா இது ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு இடம் தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஹீரோ மாதிரியே. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் என்னோட ஃபேமிலி ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள ஒருத்தர்ட்ட போனை வாங்கி நம்ம ஹீரோவுமே யாரோ ஒருத்தர் கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க என் மனைவி எப்படி இருக்கா, என் மனைவியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா உன் மனைவி வந்து இறந்துருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளை பத்தி தகவல் எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறான். என்னாச்சு என் மனைவி இப்படி சொல்றாங்களே எல்லாரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறான். இதை பார்த்தா நமக்கே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அங்க உள்ள எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் போயிட்டா என் மனைவி போயிட்டா என் மனைவி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தருமே அவரோட போனை திரும்ப கொடுத்து, இங்க பாரு உன் மனைவியோட அப்பா தானே அவரு, அவர்கிட்ட பேசு, கிளியரா பேசு, வந்தா என் மனைவியோட தான் வருவேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி போனை கொடுத்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் போனை வாங்கி, இங்க பாருங்க மாமா நான் வந்தா என் மனைவியோட மட்டும்தான் வருவேன், என் மூத்த பையனோடையும் கூட்டி தான் வருவேன், எல்லாத்தையோட சந்தோஷமா வருவேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாம இருங்க, நான் கூடி சீக்கிரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த மலை மேல தாமஸ் சைமன் இவங்க 2 பேர் இருக்காங்களே, அதுல தாமஸுமே தனியா உட்காந்து அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க பக்கத்துல உள்ள ஒரு பாட்டியுமே வந்து நான் உட்காந்துக்கலாமா பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரி உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதுக்காக நட்சத்திரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா இறந்தவங்க எல்லாம் அந்த நட்சத்திரமா ஆகுவாங்களாமே அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மாவை காணும் இறந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பாட்டியுமே ரொம்பவுமே அப்படியே கண் கலங்கி, ஆமாப்பா அங்க நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து இறந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா லூக்கஸ் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்து அந்த குட்டி பசங்க இருக்கிற இடத்துல இருக்கான். அப்போ அங்க உள்ள ஒரு நர்ஸ்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த நர்ஸுமே லூக்கஸை கூப்பிட்டு, இங்க பாரு இது எல்லாமே உங்க அம்மாவோட பொருளான்னு பாரு, உங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு செகண்ட் லூக்கஸுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது எங்க அம்மா இறந்துட்டாங்களா, எங்க பொருள் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாட்சி அதுல ரிங்கு நிறைய இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறான். இவனுக்கு டவுட் ஆகி போயிருது, கிடையாது கிடையாது இது எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வா, இன்னொருத்தவங்க அடையாளம் தெரியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கூட்டி போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்குமே அந்த நர்ஸ் வந்து லூக்கஸை கூட்டி போகுது. அங்க கூட்டி போய் பார்த்தா நம்ம லூக்கஸோட அம்மா தான் இருக்காங்க. அவனுமே அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஹக் பண்ணிட்டு, இங்க பாருமா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண இல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏமா நீ என்ன விட்டுட்டு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறான். சரிடா மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி உள்ள நர்ஸுமே, இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, அடையாளம் தெரியாதனால தான் நான் இப்படி இறந்துட்டாங்கிற மாதிரி சொன்னேன், என்ன மன்னிச்சுக்கோ, அதுவும் இல்லாம உங்க அம்மாக்கு ரொம்ப பிளட் வந்து போயிருக்குது, இப்போ உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், நாங்க சொல்லும் போது நீ இவங்களை கூட்டி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா அந்த சுனாமில, அவங்க எல்லாருமே போனமா கிடக்காங்க. இவங்கள யாராவது என்னோட ஒய்ஃபோ குழந்தையோ இருந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய மேப்புமே இருக்கு. அந்த மேப்ல எங்கெங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் தான் இவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து போறாங்க. அங்க போயிட்டு அங்க ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கு. அந்த ஒரு நோட்டீஸ் போர்டுலயுமே லிஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டுல என்னோட ஃபேமிலி இருக்குமா அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பெரிய வண்டியில குழந்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. அந்த குழந்தைகளை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அது பின்னாடி விறுவிறுன்னு ஓடுறான். விறுவிறுன்னு ஓடி அந்த குழந்தைகளை பாப்பான்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு இவனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவளையுமே திருப்பி மரியாதானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஆனா மரியாவே கிடையாது அது. இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளையுமே சொல்லிட்டு நடந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த தாமஸ் சைமன் இவங்க 2 பேர்த்த தான் காமிக்கிறாங்க. இவங்களுமே வண்டியில போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த சைமன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே அண்ணா அண்ணா எனக்கு வந்து சூச்சு வருது, எனக்கு அர்ஜென்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இருடா நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கோம், இறங்குனதும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லூக்கஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனை தான் காமிக்கிறாங்க. அவனு
இவனுமே அப்படி அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டேனியல்னு ஒரு குட்டி பையன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குட்டி பையனுமே அங்க இருக்கான். இதை பார்த்த நம்ம லூக்கஸுமே அந்த குட்டி பையன் பின்னாடியே போய் பாக்குறான். அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவோட ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறத இவன் பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா. இவனும் இப்ப இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே எழுப்புறான். அப்ப அவங்களுமே எழுந்ததும் என்னன்னு கேட்காம, இங்க பாரு என் கால் எப்படி இருக்குன்னு பாரு, கருப்பு கலர்ல ஆயிடுச்சா ரெட் கலர்ல ஆயிடுச்சான்னு பாரு அப்படி மாதிரி சொல்றாங்க. இல்ல மாம் ரெட் கலர்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுமே படுத்துறாங்க. ஆக்சுவலா இவன் சொல்ல வந்த விஷயத்த என்னன்னு கூட அவங்க கேட்கல. இப்ப நம்ம லூக்கஸுமே அந்த ஒரு நர்ஸ்ட போயிட்டு, இங்க பாருங்க எங்க அம்மாக்கு எப்ப சர்ஜரி பண்ணுவீங்க, ரொம்ப வலிக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு அவசரப்படாத, நம்ம பொறுமையா பண்ணலாம், ஏன்னா இவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து கரெக்டா இவங்க கிளம்ப போறாங்க. அப்படி கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோக்குமே ஒரு டவுட்டாவே இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாவே இருக்குது இவனுக்கு. இப்போ கரெக்டா அந்த வண்டி கிளம்பும் போது, இங்க பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, லாஸ்ட் 5 மினிட்ஸ், இந்த 5 மினிட்ஸ்ல நான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருவேன், கொஞ்ச நேரம் எனக்காண்டி இந்த வண்டி நிப்பாட்டி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே, 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல வண்டி நிக்காது, நான் எடுத்துருவேன் வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கரெக்டா கிளம்ப போகும்போது அந்த வண்டியில இருப்பாங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, இன்னும் நிறைய பேர், இங்க பாருங்க என்னோட மகனையும் என்னோட பிள்ளையும் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பேரையும் சொல்றாங்க. அதையுமே எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க தொலைஞ்சு போனவங்களோட பேர் எல்லாமே இருக்குது. அந்த பேரை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம லூக்கஸுமே வந்து அவங்க அம்மா தண்ணி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவனுமே தண்ணியை தேடி நடந்து போறான். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். இப்ப அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே ஒரு பக்கம் வந்து கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவருமே வந்து தேட போயிருவாரு. இப்போ ஹென்றி அதாவது நம்ம ஹீரோவுமே அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டே வரும்போது ஒரு தெர பக்கத்துல நிப்பான். அது எந்த தெரன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா மரியா, அவ இருக்கிற தெர தான். இப்போ ஒரு தெரன்னு இருந்தா ஆப்போசிட்ல நிக்கிறவங்களோட நிழல் தெரியும் பாத்தீங்களா, அந்த நிழலை வச்சு இந்த மரியா வந்து கண்டுபிடிச்சிடறா இது வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளால கத்த முடியல, பேச முடியல, எதுவுமே அவளால பண்ண முடியல. இத பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அந்த இடத்துல இருந்து அவனும் கிளம்பிடுறான், அதாவது நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். இப்ப லூக்கஸுமே மேல வாட்டர் பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை கரெக்டா எடுக்க போகும்போது இவனுக்கு கீழே அவங்க அப்பா அதாவது நம்ம ஹீரோ நடந்து போற காலை மட்டும் பாக்குறான். காலை வச்சே கண்டுபிடிச்சிடறான் இது நம்ம அப்பா தான் சொல்லிட்டு. இப்ப நம்ம லூக்கஸ்மே டாடி டாடின்னு கத்தி பாக்குறான். ஆனா அவர் பார்க்கவே மாட்டாரு. இப்போ நம்ம லூக்கஸ் என்ன பண்றான், அவரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போனவர் ஆளை காணும். இப்ப நம்ம லூக்கஸ்மே சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தாமஸ் சைமன் இவங்க இருக்கிற வண்டியுமே வந்துருது. இப்ப அந்த குட்டி பையன் சைமன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனால சூச்சுவா அடக்கவே முடியல, போடாங்க ஒய்யால அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினதுமே வந்து இறங்கி ஓடி போய் மரத்தை நோக்கி ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ போற வண்டி பக்கத்துல போயிட்டு நான் தேடுனேன் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வண்டியில ஏறி உட்காந்துறான். இப்ப அந்த குட்டி பசங்க 2 பேருமே கரெக்டா வண்டியில போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லூக்கஸுமே வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை. அப்படியே கேமராவை 360 டிகிரில ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு மண்டே குழம்பிரும். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், இதை பார்த்த லூக்கஸுமே டாடி அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறான். இவன் கத்துனதை கேட்ட அந்த தாமஸ் சைமன் அந்த 2 குட்டி பசங்களுமே நம்ம லூக்கஸை பார்த்துட்டு லூக்கஸ் லூக்கஸ்னு கத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. இப்போ இவங்க கத்துறது நம்ம லூக்கஸுக்கு கேட்டுறது, இது உண்மையாலுமே அவங்களோட வாய்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பொறுமையா திரும்பி பார்ப்பான். அப்படி திரும்பி பார்க்கும்போது அவனோட தம்பிங்க 2 பேத்தையும் பார்த்ததும் இவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயி போயிரும். லூக்கஸும் ஒரு பக்கம் ஓடி போவான், தாமஸ் சைமன் இவங்களும் இவனை நோக்கி ஓடி வருவாங்க. இவங்க ஓடி வரத அந்த வண்டியில உள்ள குட்டி பசங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க 3 பேருமே இப்போ நான் உன்னை விட மாட்டேன் நீ என்ன விடாத அப்படிங்கிற மாதிரி பேச்சுல ரொம்பவுமே அழுத்தமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இத பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன் எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளோட ஃபேமிலி நமக்கு கிடைச்சா எவ்வளவு பெரிய வரமா இருக்கும், அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்படி ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தூரத்துல நம்ம லூக்கஸ் கண்ணுக்கு அவங்க அப்பா தெரியாது, அதாவது நம்ம ஹீரோ ஹென்றி தான் தெரியுறான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தது இவங்க 3 பேர் சும்மா இல்லாம அவங்கள போய் இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அதாவது நம்ம ஹீரோவை. இப்போ 4 பேர் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அழுதுகிட்டு இருக்கானுங்க, நீங்க எனக்கு கிடைச்சது வரண்டா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்க 3 மகங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி 3 பேரும் செம்மையா போட்டி போட்டு அழுகுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வண்டியில வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் அழுகுறாங்க. கண்டிப்பா சொல்றேன் இந்த ஒரு சீனை நேர்ல பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. இப்போ அந்த வண்டியில உள்ளவங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது தேவையில்லை, நம்ம ஃபேமிலியை கண்டுபிடிப்போம் வாங்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த 2 பசங்க இவங்க எல்லாத்தையுமே லூக்கஸ் வந்து அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டி போறான். அங்க போனதுக்கு அப்புறம் மாம் இங்க பாருங்க நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அதாவது மரியாவுக்குமே வந்து அவளோட ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவளோட 2 பிள்ளைகளா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறான். இத பார்த்து மரியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டப்புன்னு அந்த ஒரு மாஸ்கை எடுத்துட்டு அவளோட அந்த வறண்டு போன உதட்டுல இவனுமே வந்து ஒரு கிஸ் கொடுத்துறான். அந்த ஒரு செகண்ட் அவளுக்கு உடம்பு சூப்பரான மாதிரி இருக்குது. இங்க பாரு பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன், எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க, நான் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிறேன், உனக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வெயிட் பண்றாங்க. அவளையுமே வந்து சர்ஜரிக்கு கூட்டி போயிடுறாங்க மரியாவையுமே. இப்போ இன்னொரு பக்கம் நைட் நேரத்துல நம்ம ஹீரோ அந்த 3 பசங்க தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம மரியாவையுமே சர்ஜரி ரூமுக்குள்ள கூட்டி போனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க உங்களுக்கு மயக்க ஊசி
போட போறோம். அது மட்டும் கிடையாது, லைட்டா தான் உங்களுக்கு மயக்கம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை எதையாவது நல்லதை வந்து நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்களுக்கு ஆபரேஷன் பண்றது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் நினைக்க ஆரம்பிக்கிறா. அந்த சுனாமி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு இதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காவா. இன்னொரு பக்கம் இவளுக்கு சர்ஜரி முடியுது. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், அந்த 3 பசங்க இவங்க எல்லாருமே திரும்ப ஜப்பானுக்கு போறதுக்காண்டி அவங்களுக்காண்டி ஃபிளைட் எல்லாமே ரெடியா இருக்குது. இவங்களுமே போறாங்க. போற வழியில நிறைய பேர் இருக்காங்க, அதாவது நிறைய புணங்கள் கிடக்குது, நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சுத்தி முத்தி லூக்கஸா இருக்கட்டும் இவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுமே அப்படியே போறாங்க. இப்ப ஃபிளைட்டுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சீட் பெல்ட் போட சொல்றாங்க. எல்லாருமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லூக்கஸ் மட்டும் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அவங்க அம்மா பக்கத்துல வந்து, இங்க பாருங்க மேம், உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும், உங்களுக்கு டேனியல் அந்த குட்டி பையன் ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா அவன் அவங்க அப்பா கூட ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறத நான் கண்ணால பார்த்தேன், அவன் ஃபேமிலியோட சேர்ந்துட்டாமா, அவனை பத்தி பிரச்சனை இல்லாமா நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேருமே ஹக் பண்ணி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப வழக்கம் போல நம்ம லூக்கஸ் வந்து சீட் பெல்ட் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஃபிளைட்டும் கிளம்புது. இப்ப அப்படியே அந்த ஃபிளைட் விண்டோ வழியா அந்த தாய்லாந்துல உள்ள ஆர்கிட் பீச் ரெசார்ட்னு சொன்னேன்ல, அதாவது அந்த தாய்லாந்துல உள்ள மொத்த இடமும் அப்படியே தூரத்துல இருந்து காமிக்கிறாங்க. பயங்கரமா பேரழிவுக்கு உள்ளா இருக்குன்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது இப்படியே இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, இது உங்களுக்கு உண்மை சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமா இந்த படம் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட, இந்த மாதிரி ஒரு பேரழிவுக்குள்ளான சம்பவத்தை இன்னொரு வட்டம் நடக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.